இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி பரோட்டா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மைதா எடுத்துருக்கிறேன். மைதா வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஆயில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சீனி. ஸோ இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் சீனி வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் எக்கு. ஸோ இப்போ 2 எக்கு உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் நார்மலாக லைட்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டே ரொம்ப ஊற்றி இது பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ ஓரளவு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. திரும்பவும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கையில் ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பிசைஞ்சிட்டு இது மேலே நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கைட்டே நல்லா இது பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு 45 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சம் பிசைய வேண்டியிருக்கும். ஸோ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிருக்கனால திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இதாயிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிடும். ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா உருட்டி வச்சுட்டேன். உருட்டி வச்சதுக்கப்புறமா இது மேலே இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கவர் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இது வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை லேயர் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நல்ல லேயர் போட்டு எடுத்துட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா இப்படி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்கலாம், இதை வந்து இப்படி 2 விரல் தான் இப்படி வச்சு ரோல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த விரலோட இதை உருவிடுங்க. விரலை இப்படி எடுத்துகிட்டு இந்த கடைசி எண்டு இருக்குல்ல, ஸோ இதை இதுக்குள்ளே அப்படி வச்சு டைட் பண்ணி வச்சுருங்க. இப்படி இருக்கணும். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அதை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை வந்து கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க. ஒரு பக்கம் குக் ஆகிருக்கும். ஸோ
எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி லேயராக போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம போட்டு வச்ச அந்த லேயர் வந்து நல்லா தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.